நீடித்தது. அதன் பிறகு வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலே மிகுந்த இழுபறி நீடித்தது. நீங்கள் சொன்னது போல நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலிலே ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதியிலே போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளவங்கோடு தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் விஜயதாரணியை எதிர்த்து டிடி பிரவீன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். கிள்ளியூரிலே எஸ் ராஜேஷ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இந்த பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வ பெருந்தகை நீங்கள் சொன்னது போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரி தொகுதியிலே போட்டியிடுகிறார். இப்படி பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் இந்த பட்டியலை ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பொறுப்பாளர் கிரீஷ் ஆகியோர் இறுதி செய்திருக்கிறார்கள் என கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று காணொலி மூலம் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான கே.சி. வேணுகோபால் உத்தரவுப்படி இந்த பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆகவே நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலிலே போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான சிறிது நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பூங்குழலி.